நீங்கள் வந்து இன்னும் அந்த ஆர்ஜே பாட்காஸ்டர் தான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்க. அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் ஜெயம் ரவி வந்து பிரதர் ரவின்னு பேர் மாற்றிக்கல. நான் ஆர்ஜேவாக வேலையை ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் அது பிடிச்சி 10 பாலாஜி இருந்தாங்க. அப்போ நான் ஆர்ஜேவாக ஆரம்பிக்கும் போது எல்லா எஃப்எம்லேயும் ஒரு பாலாஜி இருப்பாங்க. நான் இப்போ வரும்போது என்னோட எஃப்எம்ல சொன்னாங்க, நீ பக்கோடான்னு பேரை மாற்றிக்கோ அப்படின்னா. பக்கோடா பாலாஜினா இல்லை, வெறும் பக்கோடா. கலாய்ச்சா? ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பக்கோடான்னு நான் மாற்றி ஒரு 10 வருஷம் பேசி செம்ம ஃபேமஸ் ஆனாலும் டப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, 10 வருஷம் கழிச்சு வேறு எஃப்எம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பக்கோடா எத்தனே போக முடியாது. அந்த பேர் வந்து அந்த எஃப்எம் ஸ்டேஷனோட காப்பிரைட். ஸோ அதுக்கு 10 கோடி கேட்டாங்கன்னா நான் எங்கே போவேன்? ஸோ அதனால் நான் பக்கோடா வேணான்ட்டு நான் பாலாஜியோடய போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். சென்னையில் வரும்போது நான் ஒரு படம் ஷூட்டிங் பார்க்க போகும்போது ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. நான் டப்புன்னு இப்படி திரும்பி பார்த்தேன், ஏன்னா என்ன தான் கூப்பிட்றாங்களான்னு பார்த்தா, அதுலேருந்து பார்த்தா வெளில போகும்போது ஆர்ஜே பாலாஜி வந்திருக்காரு. நான் பண்ணுற வேலையே ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கொடுத்தது அந்த ஆர்ஜேன்ற வேலை தான்.